ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். எப்படி இருக்குது பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வடகறி தான் பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக, வெரி ஈஸியாக சமைக்கிறோம், ருசிக்கிறோம். வாங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். சரிங்களா? தேவையான ஆயில் ஊற்றிங்க. இந்த வடகறிக்கு வந்து நல்லா கொஞ்சம் தாராளமாக ஆயில் இருக்கட்டும். போதும். இந்த ஆயில் சூடாகட்டும். இப்போ நான் 3 வடை எடுத்துக்கிறேன். இதை நல்லா உடச்சி சின்ன சின்னதாக எடுத்துக்கிறோம். ஆயில் சூடாயிடுச்சு. கொஞ்சம் சோம்பு எடுத்துக்கிட்டோம். 2-3 பிரியாணி இலை எடுத்துக்கிட்டோம். ஒரு அன்னாச்சி பூ, கொஞ்சம் ஒரு 4-5 ஏலக்காய், ஒரு 5-6 கிராம்பு, கொஞ்சம் போல் பட்டை. சரிங்களா? இதை அப்படியே இந்த ஆயிலில் போட்டுங்க. இந்த ஆயிலில் போட்டதும் என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் போல் தேங்காய் எடுத்துங்க. தேங்காய் பூவும் இதோட அப்படியே போட்டுங்க. இந்த தேங்காயும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். சரிங்களா? அப்படியே தேங்காய் வந்து கொஞ்சம் கலர் மாறட்டும். சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வடகறி வேறு லெவலாக இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்னா இதோட கருவேப்பிலை போட்டுக்கிறோம். இந்த கலர் வரணும் தேங்காய். இப்போ 2 கொத்து கருவேப்பிலையை போட்டுங்க. போட்டதும் வெங்காயத்தை போட்டுங்க. சரிங்களா? வெங்காயத்தை போட்டு நல்லா இதோட பருத்தி விடுங்க. செம்ம வாசனைங்க. வடக்கறி வாசனை வேறு லெவலாக இருக்குது. இதை விட நீங்கள் அந்த தேங்காவை சேர்க்குறதுல தான் மேட்ரு. நல்லா வெங்காயம் கலர் மாறட்டும். சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் இந்த வடக்கறியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலு. வெங்காயம் நல்லா கலர் மாறுது. சூப்பராக வருது. இப்போ என்ன பண்ணுறோம்னா இதோட 2 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. சரிங்களா? நல்லா தாராளமாக போட்டுங்க. போதும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதோட இந்த ஆயிலில் அப்படியே நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். சரிங்களா? அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போகும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. ஒரு பழமாக நல்ல தக்காளியாக, ஜாம் தக்காளியாக எடுத்துங்க. இந்த தக்காளியை இதோட நல்லா பருத்தி விடுங்க. இப்போ இதோட என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் போல் தேவையான கல் உப்பு. இதுக்கு நம்ம கல் உப்பு சேர்த்துக்கிறோம். கல் உப்பு சேர்த்துங்க. போதும். உப்பு வந்து கரெக்டாக பார்த்துட்டு சேர்த்துங்க. ஏன்னா வடையிலையும் உப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துங்க. இந்த தக்காளி நல்லா மெசிஞ்சு வரட்டும். நல்லா வேகுது. நான் 3 பச்சை மிளகா கீறி வச்சுக்கிறேன். இந்த மிளகாவும் இதோட போட்டுங்க. முட்டை தோசை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி தோசைக்கு வடகறி அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. தோசைக்கு தான் வடகறியை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் முட்டை தோசைக்கு வேறு லெவலு. நல்லா வெந்து வரட்டும். இப்போ என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் நான் போட்டுக்கிறேன். நல்லா இந்த மஞ்சத்தூள் வாசனையும் நல்லா போட்டோம். எப்படி இருக்குது பாருங்கள் மசாலா. செம்ம வாசனைங்க. அந்த தேங்காய் அந்த ஆயிலில் பொரிச்சு எடுக்கணும் பார்த்தீங்களா, அதுதான் சீக்கிரட்டே அந்த வடகறிக்கு. செம்ம சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா ஜாம் ஆகட்டும். கரம் மசாலா 2 ஸ்பூன் போட்டுங்க. கரம் மசாலா 2 ஸ்பூன். சரிங்களா? மிளகாத்தூள் நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் போட்டுங்க. சரிங்களா? போதும். இதை நல்லா பரட்டி விடுங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கிறோம். சரிங்களா? மசாலாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. போதும். நல்லா ஒரு கொதியல் வரட்டும். சரிங்களா? அப்படியே நல்லா கிளறி விடுங்க. ரொம்ப தண்ணியாக வச்சிடக்கூடாது, திக்காக இருக்கணும். சரிங்களா? கொஞ்சம்
தண்ணி சேர்த்துங்க, போதும். இப்போ என்ன பண்ணுறோம், நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடியை போடுங்க. சரிங்களா, மூடியை போடுங்க. நல்லா ஒரு கொதியல் வரட்டும். இப்போ திறந்து பார்ப்போம். நல்லா கொதிச்சு வருது. இப்போ என்ன பண்ணுறோம்னா, நான் வடையை இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கிறேன். இந்த வடையை இதோட சேர்த்துவோம். சரிங்களா, அவ்வளோதாங்க. அப்படியே கிளறி விடுங்க. சூப்பராகிட்டு வருங்க. இப்போ என்ன பண்ணுறோம், நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா ட்ரை எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது முடிய நம்ம வெயிட் பண்ணோம். சரிங்களா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. நல்லா பரட்டிட்டு. சரிங்களா, இன்னும் கொஞ்சம் வெந்து வரட்டும். எப்படி இருக்குங்க, சூப்பராகிடுச்சு. வடைக்கறினாலே சப்பாத்திக்கு கூட சாப்பிடலாம், பரோட்டாவுக்கும் சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அருமையாக வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் உப்பை செக் பண்ணிங்க. சரிங்களா, நல்லா சூப்பராக வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா, மல்லித்தலை போட்டுக்கிறோம். நல்லா மல்லித்தலை தாராளமாக போட்டுங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுறோம். சரிங்களா, அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டோம். எப்படி இருக்கு பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வடைக்கறி. சென்னை வடைக்கறினால வேற லெவலு. எப்படி இருக்காருங்க. சரிங்களா, அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். எப்படி இருக்கு பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். வேற லெவலு வடைக்கறி, சென்னை வடைக்கறி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ செம்ம சூப்பராக வடைக்கறி செஞ்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். எஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய், உங்கள் சேகர்.